அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய டெட் எலிஜிபிலிட்டி தேர்விற்காக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட் பேட்சில் முதல் தேர்வாக இன்று நடைபெற்ற பேப்பர் 1 பேப்பர் 2க்கான தேர்வில் பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கில பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய 60 கேள்விக்கான விடைகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். டெட் எக்ஸாமை பொறுத்தவரை நமக்கு எலிஜிபிலிட்டி ஸ்கோரா பாத்தீங்கன்னா 82 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் நியமன தேர்வுக்கு. ஸோ இந்த 82 மதிப்பெண் எடுப்பதற்கு மிக முக்கியமா பேப்பர் 1 இருந்தாலும் சரி பேப்பர் 2 இருந்தாலும் சரி நமக்கு மிக முக்கியமா தமிழ், அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் பேப்பர் 2 இருக்கு பட்சத்துல. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ல நம்ம தெளிவா இருக்கணும். இந்த 3 சப்ஜெக்ட்ல நம்ம தெளிவா இருந்துட்டோம்னா மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி இந்த 2 சப்ஜெக்ட்ல ஆவரேஜா நம்ம பண்ணா கூட நம்ம ஈஸியா 82 மதிப்பெண்ணை பெற்றுடலாம். ஸோ அந்த வகையில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பா இன்று முதல் டெஸ்ட் பேட்ச் வீக்கெண்ட் ஆனா சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களில் நடைபெற உள்ளது. ஸோ இன்று நடைபெற்ற மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேல இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. 8110533931. முதல் கேள்வி பொது தமிழ் பகுதியிலிருந்து பிரித்தெழுதுக. பாகற்காய் எவ்வாறு பிரிக்கலாம்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காய் எவ்வாறு பிரிக்கலாம்? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இனிப்பு அல்லாத காய்னு சொல்லலாம். கேள்வி 2 திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்தி எந்த நூல் தொடங்குகிறது? திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்தி எந்த நூல் தொடங்குகிறது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார், கம்பராயணத்தின் ஆசிரியர் கம்பர், மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கேள்வி 3 தமிழின் முதல் காப்பியம் எது? தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் எல்லாமே சிலப்பதிகாரம் தான். கேள்வி 4 ஆர்னித்தாலஜி என்பது எதை பற்றிய படிப்பு? ஆர்னித்தாலஜினா பறவைகளை பற்றிய படிப்பு. கேள்வி 5 தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாக இருக்கும்? தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாக இடம்பெற்றிருக்கும். கேள்வி 6 பொறுத்துக. இந்த பொறுத்துகளை என்ன கேட்டிருக்காங்கன்னா எதிர்ச்சொல்னு கேட்டிருக்காங்க. டைரக்டா அவங்க தரல, எதிர்ச்சொல்ல பொறுத்து சொல்லியிருக்காங்க. எதிர்ச்சொல் இங்க அணுகுனா விலகு, ஐயம்னா ஐயத்துக்கு எதிர்ச்சொல் தெளிவு, ஊக்கம் எதிர்ச்சொல் சோர்வு, உண்மை எதிர்ச்சொல் பொய்மை. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே 4 1 2 3. கேள்வி 7 மா என்ற சொல்லின் பொருள் என்ன? மா என்ற சொல்லின் பொருள் விலங்கு. கேள்வி 8 ஆசாரக்கோவை என்பதன் பொருள் யாது? ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். கேள்வி 9 பொறுத்துக. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். எஸ் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த தினத்தை என்ன தினமா கொண்டாடுறாங்கன்னா ஆசிரியர் தினமா கொண்டாடுறாங்க. நேற்று தான் முடிந்தது, செப்டம்பர் 5. அப்துல் கலாமுடைய பிறந்த தினத்தை மாணவர் தினமா கொண்டாடுறாங்க. சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம். சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம் தேசிய இளைஞர் தினமா அனுசரிக்கப்படுகிறது, ஜனவரி 12. ஜவஹர்லால் நேருடைய பிறந்த தினம் நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த சரியான விடை 3 2 4 1. கேள்வி 10 நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலின் ஆசிரியர் சுசக்திவேல். கேள்வி 11 நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? நூலக விதிகளை உருவாக்கியவர் எஸ்.ஆர். அரங்கநாதன். தேசிய நூலக தினம் எப்பன்றத ஆன்சர் தெரிஞ்சுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி 12 கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். சோ அகச்சுட்டுனா என்னன்னா உள்ள இருந்து பொருளை தருவது அகச்சுட்டு. சோ முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று
சுட்டு எழுத்துக்கள் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். சுட்டு எழுத்துக்கள்னாவே ஆ இ ஊ வரும். சோ இரண்டாவது குற்று சரி. மூன்றாவது குற்று அண்மை சுட்டு எழுத்து ஆ, சேய்மை சுட்டு எழுத்து ஈ. சோ இங்க அண்மை சுட்டு எழுத்து ஆ வருமானா கிடையாது, ஈ தான் வந்திருக்கணும். சேய்மை சுட்டு எழுத்தை பொறுத்தவரையும் ஆ வந்திருக்கணும். சேய்மைனா தொலைவு, அந்த பக்கம். அதே இங்க இருக்கு ஈக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம், இந்த பெண் அப்படின்றது அண்மை சுட்டு எழுத்து, அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ, சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ வந்திருக்கணும். இங்க மாறி இருக்கு. அப்போ மூன்றாவது குற்று தவறு. அப்போ இங்க சரியான விடை 1 2 சரி, 3 தவறு. கேள்வி 13. பாலோடு வந்த கூலோடு பெயரும் என்னும் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பாலோடு வந்த கூலோடு பெயரும்னாவே குறுந்தொகை நூலில் இடம்பெற்றுள்ளது. சோ 8 தொகை நூல்கள் மிக முக்கியமானது நற்றிணை. நற்றிணை வந்து நல் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் நற்றிணைன்னு சொல்லலாம். 8 தொகையில் முதலாவதாக வைத்து பாடப்படக்கூடிய நூல். நல்ல திணை என்ற பொருளும் வழங்கக்கூடியது. கேள்வி 14. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி கூறும் நூல் எது? தேசம் உடுத்திய நூலாடைன்னு சொல்லிட்டு தாராபாரதி சொல்லியிருப்பாரு திருக்குறள் நூலை. எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யாருன்னா தாராபாரதி. கேள்வி 15. திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். திரை இசை பாடல்களை, சினிமா பாடல்களை, உழைப்பாளிகளை பத்தி பெருமையா அவர்களுடைய திறமையை உயர்ந்து போற்றியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கேள்வி 16. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்னும் பாடலில் எந்த அணி இடம்பெற்றுள்ளது? தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. சரியான விடை ஆப்ஷன் சி, இயல்பு நவிர்ச்சி அணி. கேள்வி 17. துளிப்பா என்பது தமிழின் எந்த வடிவங்களில் ஒன்று? துளிப்பா என்பது தமிழின் கவிதை வடிவங்களில் ஒன்று. கேள்வி 18. ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு என்ன? ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரைனா அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. அதே உயிர் எழுத்துக்கு 1 மாத்திரை, உயிர்மெய் குறியலுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, நெடில் மெய் எழுத்துக்கு 2 மாத்திரை. கேள்வி 19. உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக சிட்டுக்குருவிகள் நாள்னாவே மார்ச் 20. நமக்கு இந்த மார்ச் 20 பொறுத்தவரையும் மிக 3 முக்கியமான நாட்கள் இருக்கும். மார்ச் 20 1 சிட்டுக்குருவி தினம், 2 உலக மகிழ்ச்சி தினம், 3 கதை சொல்லல் நாள். உலக கதை சொல்லல் நாள்னு சொல்லலாம் மார்ச் 20ஆம் தேதிய. சோ மார்ச் 20ஆம் தேதினாவே உலக சிட்டுக்குருவி தினம், மகிழ்ச்சி தினம், கதை சொல்லல் நாள்னு சொல்லலாம். மார்ச் 21 காடுகள் தினம், மார்ச் 22 தண்ணீர் தினம், மார்ச் 23 உலக வானிலை தினம், மார்ச் 24 காசநோய் தினம். கேள்வி 20. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என பாடிய கவிஞர் யார்? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தேசிய கவிஞர்னா பாரதியார். மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஊமை கவிஞர்னா சுரதா. கேள்வி 21. பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் என்று தமிழ் கும்மி பாடியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கேள்வி 22. பொறுத்துக நூலாசிரியர்கள். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார். நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளிம்பி நாகனார். முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார். ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 3 4 1 2. கேள்வி 23. பரதர் பரத்தியர் எந்த திணைக்குரிய மக்கள் ஆவர்? பரதரும் பரத்தியரும் நெய்தல் திணைக்குரிய மக்கள். நெய்தல் திணைக்குரிய மக்கள் ஆகும். ஐவகை நிலங்கள் மிக மிக முக்கியமானது, தெளிவா படிச்சு வச்சுக்காங்க.
கேள்வி 24 சரியற்ற இணை எது? அறத்துப்பாலுடைய அதிகாரங்கள்ல சரியற்றது எது, அதாவது தவறானது எதுன்னு கேட்டிருக்கேன். சோ பாயிரவியல் 4 அதிகாரங்கள், இல்லறவியல் 20 அதிகாரங்கள், துறவரவியல் 13, ஊழியல் எத்தனை அதிகாரங்கள்? இங்க 2 அதிகாரங்கள் தந்திருக்காங்க, தவறு. நமக்கு இங்க டிஎன்பிசிலும் சரி டெட்லயும் சரி இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருக்குறள் இயல்களை கேட்டு கேட்கலாம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறம்னா 38 அதிகாரங்கள் இருக்கும். மீதி பாத்தீங்கன்னா பொருள் 70, இன்பம் 25 அதிகாரங்கள் இருக்கும். சோ இத பாத்தீங்கன்னா ஊழியர் எத்தனை அதிகாரங்கள்ன்றத தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப எளிமையான கேள்விதான். அப்ப சரியற்ற இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 25 தாய்மானவர் பாடல்கள் எவ்வாறு போற்றப்படுகின்றன? தாய்மானவருடைய பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுகின்றன. கேள்வி 26 கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற வரிகள் எந்த நூலில் உள்ளது? நற்றிணை. நற்றிணை நல் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல். 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்படக்கூடியது. கேள்வி 27 சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராத சுட்டு எது? சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராத சுட்டு அகச்சுட்டு. அகச்சுட்டுனாவே உள்ளிருந்து பொருள் தரக்கூடியதா இருக்கும். அகச்சுட்டுடைய சுட்டெழுத்தை நீக்கினா அதுக்கு பொருள் தராது. அதே புறச்சுட்டை பொறுத்தவரையும் சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரக்கூடியது. கேள்வி 28 நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு. நாவின் நுனி அன்னத்தின் மேல் பகுதியை தொட்டு வருவதால் எந்த எழுத்து தோன்றும்? ரகர எழுத்து தோன்றும். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 29 ஆழி பெருக்கத்திற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என தமிழை புகழ்ந்தவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கேள்வி 30 நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி என்ற பாடல் வரிகள் யாருடையது? நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாக குடிக்குது கன்று குட்டி என்ற பாடல் வரிகள் யாருடையதுன்னா கவிமணி தேசிக விநாயகனார் எழுதிய பாடல் தான். சோ பொது தமிழ் பகுதியில டெட் எக்ஸாம் பொறுத்தவரை நமக்கு 30 கேள்வி இருக்கும். பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 31 இருந்து 60 வரை பாத்தீங்கன்னா ஆங்கிலம் தொடர்பான கேள்விகளை பார்க்கலாம். 31வது கேள்வி மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டிருக்காங்க. குளோசரியில இருந்து ஃபார்ச்சூன்னா இதுக்கு சரியான மீனிங் ஃபார்ச்சூன்னா லக். கண்டென்ட்மென்ட்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன். சஸ்பிஷியஸ் டவுட்ஃபுல்லி. கிரவுட்னா போஸ்டல். இப்ப சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 32 which is not the rhyming word of the following. rhyming word எது இல்லாதது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு. so root, shoot, loot, foot. அங்க rhyming word இல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி foot. கேள்வி 33 identify the speaker of this statement. I wonder whether it's a cyclone. Mama, the sound of it scare me. இப்போ சரியான ஸ்பீக்கர் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட்ல I wonder whether it's a cyclone. ஆமாமா, the sound of it scare me அப்படின்றது யாருன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கேள்வி 34 the expansion of the abbreviation of IFC கோட் நம்ம பேங்க்ல எல்லாம் கேட்பாங்க. அதுக்கான எக்ஸ்பான்ஷன் விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் கோட். ஐஎஃப்சிக்கான விரிவாக்கம் இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் கோட். கேள்வி 35 filling the blank with suitable proportional phrase. proportional word சரியான proportional word இந்த suitable பண்ண சொல்லிருக்காங்க. dash, ring, take an umbrella. according to proportional phrase verb பாத்தீங்கன்னா according to rain, take an umbrella. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 36 choose the correct option. dash is a word used to join two words or two sentences. அதாவது conjunction இணைப்பு சொல் என்பது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை உருவாக்கக்கூடியது. அப்ப எதுனா conjunction. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. conjunction is a word used to join two words or two sentences.
அதாவது இரண்டு வார்த்தைகள் அல்லது இரண்டு சொற்களை இணைப்பதற்கு பயன்படுவதா இணைப்பு சொல்ல சொல்லுவாங்க. அதான் கன்ஜங்ஷன் ஆங்கிலத்துல. கேள்வி 37. Find the meaning of the italicized word. Italicized word. The boy was taken by surprise when he learned about Mithali Dorai Raj. Mithali Dorai Raj பத்தி என்ன சொன்னா italicized word. Italicized word வந்து பாத்தீங்கன்னா amazed. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 38. We rarely visit our native town. Pick out the appropriate question tag for the above sentence. இங்க சரியான அந்த we rarely visit our native town கான question tag கேட்டிருக்காங்க. சரியானது do we. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 39. Match the following. Spirit na determination. Deed na achievement. Verdict na opinion. Bedraggled. Antidi. சரியான விடை ஆப்ஷன் சி 1 3 2 4. கேள்வி 40. Fill in the blank with correct phrasal verb. My father always dash truth and honesty. My father always stands for truth and honesty. அப்ப இங்க கரெக்ட் phrasal verb என்னன்னா stand for, stand up, stand by, stand with இருந்தா அந்த stand for தான் சரியான phrasal verb. சோ இங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கேள்வி 41. 41. Fill in the blanks with correct infinitives. The boys went to the forest bird. Forest bird. சரியான விடை shoot. கேள்வி 42. Trees shed their leaves in dash season. Trees shed their leaves in autumn season. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 43. Which of the following sentences is incorrect? இங்க தவறான வார்த்தை எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது I am singing for 2 hours. I am singing for 2 hours என்றதான் தவறா தந்திருக்காங்க. I did not sing yesterday. இது சரியா இருக்கு. I have already sung. ஏற்கனவே நான் பாடிட்டேன். சரி. I have been singing for 2 hours. நான் 2 மணி நேரமா பாடிட்டு இருக்கேன். இப்போ இங்க தவறானது I am singing for 2 hours என்றது தவறு. கேள்வி 44. Fill in the blank with correct infinitive word. Deva forgot the dash letter. Deva forgot to post the letter. கேள்வி 45. Choose the correct form of the indirect speech. So direct speech, indirect speech மாதிரி தெரிஞ்சுக்கணும். இங்க மேல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது direct speech. The prince said it gives me great pleasure to be here this evening. இதுக்கு சரியான indirect speech என்னன்னா the prince said that it gave him. இங்க me வந்தது அங்க என்னவா மாறும் imma சேஞ்ச் ஆயிருக்கும். great pleasure to be here என்றது என்னவா சேஞ்ச் ஆகும் indirectல there சேஞ்ச் ஆகும். this என்றது that மாறி இருக்கும் evening. சோ இங்க direct speech indirect speechல எதெல்லாம் ஏதாவது சேஞ்ச் ஆகும். me வந்து imma மாறும், here வந்து there மாறும், this வந்து that மாறும். சோ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி எண் 46. மேட்ச் ஈச் வேர்ட் வித் இட்ஸ் ஆண்டனிம்ஸ். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சினானிமஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ். ஆண்டனிம்ஸ் பொறுத்தவரையும் ஷாடி, ஷாடிக்கு ஆப்போசிட் சன்னி. போர்ட் ஆப்போசிட் இன்ட்ரஸ்டட். க்ளீ ஆப்போசிட் மிஸ்ரி. பேனிக் ஆப்போசிட் பேனிக், பதட்டமா இருக்கு. பதட்டத்துக்கு ஆப்போசிட் கால்ம், அமைதி. ஆஸ்டி ஆப்போசிட் ஸ்லோ. சோ இங்க சரியான விடை 46க்கு ஆப்ஷன் டெல்லி. கேள்வி எண் 47. Trees shed their leaves. இது சரியானது எதுனா atom. கேள்வி 48. During the war many people lost their homes. The pattern of this sentence என்னன்னு கேட்டிருக்காங்க. Adjective, subject, verb, objective வரும். இங்க during the war many people lost their homes and the pattern of this sentence என்ன வரும்னா S A S V O. சரி, adverb, subject, verb, objective வரும். A S V O தான் சரியான விடை. கேள்வி 49. Which one of the following is a complete
narrative that involves characters and events that stand for an act, idea or event. Which one of the following complete narrative statement la சரியானது? Allegory. கேள்வி 50. Fill in the blank with correct determiner. There are dash flowers in the bunch. There are many flowers in the bunch. கேள்வி எண் 51. Choose the correct verb form for the following sentence. The table dash up for firewood. The table was broken up for firewood. Correct verb form கேட்டிருக்காங்க. கேள்வி எண் 52. Choose the correct passive voice for don't open the door. Don't open the door. இதுக்கான passive voice கேட்டிருக்காங்க. அப்போ passive voice don't open the door என்றது active voice. இப்போ passive voice என்னன்னு பாத்தீங்கன்னா let the door not be opened. Let the door not be opened. இங்க என்ன இருக்குன்னா don't open the door என்றது என்ன இருக்குன்னா let the door not be open. Don't என்றது இங்க not be ஆ மாறி இருக்கும். கேள்வி 53. Choose the correct anatomy. Vetri was surprised by his friend. Surprised opposite unsurprised. 54. Choose the right article. He is dashed honest man. So உயிர் எழுத்துக்கள் சொன்னா vowels முன்ன a e i o u வரும். இங்க h வந்திருக்கு. அப்போ an honest man. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 55. Identify the correct combination of the compound word haircut. இதுல haircut என்பது என்னன்னா compound word கேட்டிருக்காங்க. hair என்றது noun, cut என்றது verb. noun plus verb. கேள்வி 56. Arrange the following jumbled words in the right order to form a meaningful sentence. Let us then that can run make a robot it said. அப்போ இங்க சரியானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியானது. ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் then it said let us robot make a robot that can. சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. சோ the rearrangeல சரியானதுறத மீனிங்ஃபுல்லா வந்து மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க. கேள்வி எண் 57. That hears the sweetest music. What figure of the speech is used in the above line? That hears the sweetest music. அப்போனா இதுக்கு என்ன figure of speech யூஸ் பண்ணிருக்காங்க above lineக்குனா imagery of the sweetest of music என்றத figure of speech யூஸ் பண்ணிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ. 58வது கேள்வி. The word Peppercats can be replaced by. The word Peppercats can be replaced by. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. Divided into two separate parts. Divided into two separate parts. கேள்வி எண் 59. A electronic mail or email is used to send letter or message using the dash. Internet, YouTube, Instagram, WhatsApp. அப்போ எலக்ட்ரானிக் இமெயில் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்நெட் இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 60. Limerick poems have dash lines and hair. Limerick poems have 5 lines வரும் and are funny-ஆ இருக்கும். Limerick poems have 5 lines and are funny. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. சோ முதல் 60 கேள்வியை பொறுத்தவரை பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலம் பகுதியிலிருந்து பார்த்திருக்கிறேங்க. சோ 61ல இருந்து 100 வரை வந்து பாத்தீங்கன்னா 40 மேத்தமேட்டிக்ஸ் क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு ஃபைனலாக இருக்கும். அதே போல ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இப்போ பிரசன்ட்ல என்ன ஸ்டேஜ் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் மாதிரி தேர்வுகள் வந்து வீக்கெண்ட் ஆனா கண்டக்ட் பண்ணுதுங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 8110539331 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டெட் பேப்பர் 1 எக்ஸாம்க்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.